தீபாவளிக்கு துக்கம் கடைபிடிக்கணும், யாரும் தீபாவளி கொண்டாடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆயுத பூஜையை மட்டும் கேரவேனை வந்து வச்சு பூஜை பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நான் உண்மையா சொல்றேன், அந்த போட்டோ வந்து நான் நம்புறதுக்கு எனக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. அதுல வந்து வாழை கட்டி இருக்கிறதா சொல்றாங்க. அங்க இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் டிரைவரு பஸ்ஸை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறாரு. சுத்தம் பண்ணி வச்சுக்கிறாரு. போட்டோ வந்து எப்படி எடுத்திருக்காங்க, அது எப்படி வாழை மரம் வந்துச்சுன்றது கிளாரிட்டி அங்க இருந்த நபர்கள் மூலியமா வந்த இன்ஃபர்மேஷனே கேள்விக்குரியதா இருக்கு. ஸோ இது வந்து பூஜை கொண்டாடினாங்க விமர்சி. இப்போ நீங்க அன்னைக்கே பார்த்தீங்கன்னா விஜய் அவர் வீட்டில் இருந்து ஆஃபீஸ் போனார். அவர் காரில் பார்த்தா எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, பனையூர்ல ஆஃபீஸ் பூட்டி கிடக்குது, 5 நாளாக பூட்டிக்குது. அதுல ஒரு நடந்திருக்கு. அது டிரைவர் பண்ணாங்களா, அங்க இருக்க கேர்டேக்கர் பண்ணாங்களா, இல்ல உண்மையிலே அது மாதிரி நடக்காம ஏஐல ரெடி பண்ணாங்கன்னா நமக்கு எந்த கிளாரிட்டியுமே கிடையாது. அந்த பஸ்ஸு அந்த மாதிரி பூஜை பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வந்து எங்கேயாவது அந்த மாதிரி பார்த்தோம்னா கிடையாது. இல்லை பூஜை பண்ணி எல்லாருக்கும் ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த மாதிரி நடந்ததான்னு தெரியல. இல்ல அவரு டிரைவர் திருஷ்டி கழிக்கிறதுக்காக பண்ணாரான்னு நமக்கு எந்த ஆங்கிள் நடந்தது இல்லை நடந்ததானேன்றதே கேள்விக்குறி. அது கொண்டாடினாங்கன்னா எப்படிங்க கொண்டாடினாங்க, ஒரு லாஜிக்கே இல்லாம ஏன்னா வந்து கொண்டாடினா எல்லாருமே வந்து அது ஒரு விமர்சையா கொண்டாடணும். அதுதான் கொண்டாட்டம். அது பஸ்ஸை கழுவுனாங்களா இல்லையா கூட நமக்கு தெரியல.